कण कण में नहीं है भगवान, भगवान सर्वव्यापी नहीं एक व्यापी है. துகள் துகள்ல பகவான் இல்ல, பகவான் சர்வவியாபி கிடையாது. அதாவது எல்லாருக்குள்ள இல்ல, பகவான் ஏக வியாபியா இருக்காங்க, அதாவது ஒருத்தருக்குள்ள இருக்காங்க. कण कण में व्यापी कहकर भगवान का किया अपमान. समय आ गया है वर्षों की अंधश्रद्धा को खंडन करने का, क्योंकि துகள் துகள்ல வியாபி அதாவது பரவிருக்க சொல்லி பகவான அவமானத்தை செய்யப்பட்டிருக்குது. நிறைய வருஷங்கள் இருந்து நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த குருட்டு நம்பிக்கை என்ன இருக்குதோ இத கண்டன பண்ணக்கூடிய நேரம் வந்துடுச்சு. ஏன்னா सर्वव्यापी नहीं एक व्यापी है भगवान. सर्वव्यापी கிடையாது, ஏக व्यापी ஆயிருக்காங்க भगवान. भगवान तो सर्वव्यापी है. भगवान सर्वव्यापी ஆயிருக்காங்க. तो इसका आप आंसर क्या दोगे? இதுக்கு என்ன பதில கொடுப்பீங்க? இப்படி ஸ்டூடெண்ட் கேட்டுட்டு இருக்காங்க. क्या जवाब दोगे? आपके पास है என்ன பதில கொடுப்பீங்க? இதுக்காக உங்ககிட்ட என்ன ஆன்சர் இருக்கு? चीज का वो तो 20 बातें हैं. सर्वव्यापी नहीं है इस बात की. இதுக்கு 20 ஆன்சர்ஸ் இருக்குது, அதாவது 20 விதமான ஆன்சர்கள் இருக்குது. सर्वव्यापी இல்ல பகவான் என்றதுக்காகன்னு சொல்லி பாபா சொல்றாங்க. ये लोग तो बोलते हैं ना कण कण. गीता में तो कहीं नहीं कहा कि सर्वव्यापी है. ஜனங்க சொல்றாங்க இல்லையா பகவான் சர்வவியாபின்னு ஸ்டூடெண்ட் சொல்லிட்டு இருக்காங்க. பாபா சொல்றாங்க கீதையில எங்கேயும் இல்ல பகவான் சர்வவியாபியா இருக்காங்கன்னு. लोग बोलते हैं हम तुम लोगों की बात मानोगे. ஜனங்க என்ன சொல்றாங்களோ அது நீங்க கேப்பீங்களா? कि गीता जो हमारा मुख्य धर्म ग्रंथ है, सर्वशास्त्र शिरोमणि है, उसकी बात मानोगे? இல்லன்னா கீதா நம்மளோட தர்மத்தினோட கிரந்தமா இருக்குது, அந்த பேச்ச கேப்பியா? அதாவது தர்மசாஸ்திரா இருக்கு இல்லையா அந்த பேச்ச கேப்பியா? गीता की तो गीता में तो कहीं नहीं कहा कि भगवान सर्वव्यापी है. கீதாவோட பேச்ச கேப்பேன்னு சொல்லி மாதாஜி சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப பாபா சொல்றாங்க கீதையில எங்கேயும் சொல்லல பகவான் சர்வவியாபியா இருக்காங்கன்னு. भगवान सर्वव्यापी नहीं है, सिर्फ एक व्यापी है विथ प्रूफ. भगवान எல்லாருக்குள்ள இல்ல ஒருத்தருக்குள்ளதான் இருக்காங்க என்றதுக்கான விஷயங்கள், அதாவது வித் ப்ரூஃப். जो गीता में भी लिखी हुई है, मनुष्य गुरुओं ने लिखी भी है. கீதையில கூட எழுதப்பட்டிருக்குது, மனித குருக்கள் எழுதிருக்காங்க. लेकिन गलती के कारण ஆனா தவறாக बुद्धि भ्रमित हो जाती है, विकारी बुद्धि है. புத்தி கன்ஃபியூஸ் ஆயிடுது, விகாரி புத்தி ஆயிருக்கு. कामी क्रोधी बुद्धि है. காமி குரோதி புத்தியா இருக்குது. குரோதி என்ன கோவக்காரங்க. इसलिए फिर भगवान को सर्वव्यापी भी कह दिया. அதனாலதான் பகவான் பிறகு சர்வவியாபின்னு கூடயும் சொல்லிட்டாங்க. गीता में ही श्लोक भी लिखा हुआ है. கீதையில ஸ்லோகத்தை கூடயும் எழுதப்பட்டிருக்கு. कहाँ का रहने वाला हूँ? நான் எங்க இருக்கக்கூடியவனா இருக்கேன்? भगवान खुद बताते हैं. பகவான் ஸ்வயம் சொல்றாங்க. न तत् भासयते सूर्यो न शशांको न पावक. न तत् भाषयते न सूर्यो न शशांको न पावक. यद् गत्वा न निवर्तन्ते तद्धाम परमं मम. यद् गत्वा न निवर्तन्ते तद्धाम परमं मम. जहाँ न सूर्य चांद सितारों का प्रकाश पहुँचता है. எங்க சூரியன் நிலா நட்சத்திரங்களினோட பிரகாசம் போய் சேருறதில்ல. इतना परे का धाम है. அந்த அளவுக்கு தனிப்பட்ட தர்மமா இருக்குது. वहाँ का मैं रहने वाला हूँ. அங்க நான் இருக்கக்கூடியவன் இருக்கேன். जहाँ जाकर के எங்க போய் आत्माएं फिर वापस से कलयुगी पापी दुनिया में नहीं लौटती. எங்க போய் ஆத்மாக்கள்
திரும்பி இந்த கலியுகி உலகத்துக்கு வந்து சேர மாட்டாங்க, ரீச் ஆக மாட்டாங்க. वो मेरा परम धाम, அது என்னோட பரந்தாமம் ஆயிருக்கு. अगर सर्वव्यापी है ஒருவேளை சர்வவியாபி ஆயிருக்காங்கன்னா फिर ऊपर की ओर मुंह करके याद क्यों करते हैं? அப்போ மேல முகத்தை பண்ணி ஏன் நினைவு செய்றாங்க? हे प्रभु, हे भगवान, हे प्रभु, हे भगवान, हे प्रभु, हे भगवाने, ऐसे इशारा करते हैं ऊपर की ओर, இப்படி குறிப்பிட்டு சொல்றாங்க மேல. तो जरूर ऊपर में है ना. அப்போ கண்டிப்பாக மேல இருக்காங்க இல்லையா? गीता में कहा गया है, கீதையில சொல்லப்பட்டிருக்கு, ना हम तेषु ते मये, ना अहम तेषु ते मयि. मैं उन पत्तों में नहीं हूँ, टहनियों में नहीं हूँ. நான் அந்த இலைகள்ல தண்டுல, परंतु वो पत्ते और टहनियाँ मुझ बीज रूप में समाये हुई है. அந்த ஒரு கிளைகள் இருக்கு இல்லையா, இலைகள் கிளைகள்ல இல்ல, ஆனா அந்த இலைகள் கிளைகள் என்னக்குள்ள, அதாவது பீஜரூப்புக்குள்ள இருக்காங்க. कैसे समाई हुई है? எப்படி அடங்கி இருக்காங்க? याद के द्वारा समाई हुई है. நினைவு மூலமாக ஒன்று இருக்காங்க. तो एक तरफ को ब्रह्म के वैज्ञानिक कहते हैं, அப்போ ஒரு சைடு அவங்க பிரம்ம ஞானின்னு சொல்றாங்க, कि हम मुक्ति में जावे, நம்ம முக்திக்கு போகணும்னு சொல்லி சொல்றாங்க, सदा काल की हमारी मुक्ति हो जावे. சதா காலத்துக்காக நமக்கு முக்தி கிடைச்சிடணும்னு சொல்லி சொல்றாங்க. और दूसरी ओर कहते हैं आत्मा अविनाशी है. பிறகு இன்னொரு சைடுல சொல்றாங்க ஆத்மா அவிநாஷியா இருக்கு. एक ओर कहते हैं आत्मा परमात्मा में लीन हो जावे. ஒரு சைடுல சொல்றாங்க ஆத்மா பரமாத்மாக்குள்ள ஒன்றிடணும்னு சொல்லி. और दूसरी ओर कहते हैं आत्मा अविनाशी है. பிறகு இன்னொரு பக்கம் சொல்றாங்க ஆத்மா அவிநாஷியா இருக்குதுன்னு. दोनों बातें कैसे संभव होंगी? ரெண்டு விஷயங்கள் கூடயும் எப்படி ஆக முடியும்? आत्मा पानी का बुदबुदा है. ஆத்மா நீர் குமிழிகளா இருக்குது. इसे सागर में से எப்படி கடல்ல இருந்து चुल्लू भर पानी लेवे, ஒரு கைப்பிடி அளவுக்கு தண்ணி எடுத்துக்கப்படுகிறது. वो सागर का अंश है. அது கடலினோட அம்சம் ஆயிடுச்சு. और वो चुल्लू भर पानी அந்த கைப்பிடில இருக்கக்கூடிய கைப்பிடி அளவுக்குல இருக்கக்கூடிய தண்ணி सागर में फेंक दिया जाए, கடல்ல எப்போ போடப்பட்டா तो कहेंगे वो चुल्लू भर पानी அப்போ சொல்லப்படுகிறது அந்த கைப்பிடி அளவுல இருக்கக்கூடிய தண்ணி सागर में लीन हो गया. கடலுக்குள்ள ஒன்றிடுச்சு. वही चुल्लू भर पानी कभी वापस आ सकता है क्या? அந்த கைப்பிடி அளவுல இருக்கக்கூடிய தண்ணி திரும்பி வர முடியுமா? उसको कहेंगे लीन होना. அதுக்கு சொல்லப்படுகிறது ஒன்றிட்டாங்கன்னு சொல்லி. ஒன்றிடுது இல்லன்னா அடங்கிடுறதுன்னு சொல்லப்படுகிறது. परंतु ஆனா वो लीन होना அப்படி ஒன்றிடுறது माने उस चुल्लू भर पानी का अस्तित्व हमेशा के लिए அப்படின்னா அந்த ஒரு கைப்பிடி அளவுல இருக்கக்கூடிய தண்ணியினோட அந்த ஒரு அஸ்தித்வம் என்றது खत्म हो गया. அதனோட பர்சனாலிட்டி என்றது முடிஞ்சு போயிடுச்சு. सागर में मिलकर के सागर हो गया. கடல்ல கலந்து கடல் ஆயிடுச்சு. चुल्लू भर पानी जो अंश था, அந்த கைப்பிடி அளவுல இருக்கிற தண்ணி அம்சமாக என்ன இருந்தது? उसमें गुण तो वही होगा அதுல குணம் அதேதான் இருக்கும். जो सागर के पानी में गुण होता है. கடல் தண்ணில என்ன குணம் இருக்குமோ அதே குணம் தான் இருக்கும். क्या அதுக்குள்ள गुण होता है? எந்த குணம் இருக்கும் அதுல? खारा होता है. அது உப்பு தண்ணியாக तो चुल्लू இருக்கும். भर पानी में मीठा होगा क्या? அப்போ கைப்பிடி அளவுல தண்ணி கூட என்ன ஸ்வீட்டாக இருக்குமா? खा रही हो. அது கூடயும் உப்பு தண்ணியா தான் இருக்கும்.
अगर आत्माएं परमात्मा बाप का अंश है, ஒருவேளை ஆத்மாக்கள் பரமாத்மா அப்பாவினோட அம்சமாயிருக்காங்கன்னா तो उनमें दुर्गुण कहाँ से आ जाते हैं? அப்போ அதுல துர்குணம் என்றது கெட்ட குணங்கள் எங்கிருந்து வந்துடுது? और सभी मनुष्य आत्माओं में नहीं, பிறகு எல்லா மனித ஆத்மாக்கள்ல இல்ல, जो भी जड़ जीव जंतु है सब में ஏதெல்லாம் ஜட ஜீவ ஜந்துகள் அதாவது உயிரினங்கள் இருக்கு இல்லையா, அதுல दुर्गुण भरे हुए हैं। கெட்ட குணங்கள் நிறைஞ்சிருக்கு. ऋग्वेद की एक ऋचा में लिखा हुआ है, ரிகுவேதினோட ஒரு கிளாரிபிகேஷன்ல கூடயும் விளக்கத்துல கூடயும் எழுதிருக்குது, हे भगवान हम पहले तुमको सर्वव्यापी नहीं मानते थे, ஹே பகவான் முன்னாடி பின்னாடி எல்லாம் நாங்க உங்களை பகவான் சர்வவியாபின்னு சொல்லி ஏத்துக்கிட்டு இருக்கல. फिर बाद में பிறகு जब द्वापर युग रजो प्रधान बनना शुरू हुआ, துவாபர் யுகம் ரஜோ பிரதான ஆகிறதுக்காக எப்போ ஆரம்பம் ஆச்சோ तब जो वेद लिखे गए, ऋचाएं लिखी गई, அப்ப என்ன வேதங்கள் எழுதப்பட்டதோ, அந்த ஒரு ரிச்சாக்கள் அந்த கிளாரிபிகேஷன்ஸ் எழுதப்பட்டதோ उनमें ये बात आ गई அதுல இந்த பேச்சு வந்துடுச்சு. कि पहले हम तुमको ஃபர்ஸ்ட் நாம உங்களை सर्वव्यापी नहीं मानते थे, சர்வவியாபின்னு சொல்லி ஏத்துக்கிட்டு இருக்கல, ஆனா இப்போ सर्वव्यापी मानने लगे। சர்வவியாபின்னு சொல்லி ஏத்துக்கிட்டு இருக்காங்க. बाप को सर्वव्यापी कहा किसने? ஏத்துக்கிட்டு இருக்கிறோம். பாபா சொல்லிட்டு இருக்காங்க அப்பாவை சர்வவியாபின்னு சொல்லி யார் சொன்னாங்க? द्वापर युग से துவாபர் யுகத்திலிருந்து शास्त्र बनना शुरू हुए, சாஸ்திரங்கள் தயாராகிறதுக்கு ஸ்டார்ட் ஆச்சு. जब से ये शास्त्र बनाए गए எப்போலிருந்து இந்த சாஸ்திரம் तब தயாராச்சோ से सर्वव्यापी का ज्ञान निकला, அப்போலிருந்து சர்வவியாபியினோட ஞானம் வந்ததா या पहले से ही निकला? இல்லன்னா முன்னாடியில இருந்தே வந்துடுச்சான்னு சொல்லி கேக்குறாங்க. जब से शास्त्र बनाए गए तब से सर्वव्यापी का ज्ञान निकला। क्यों எப்போலிருந்து சாஸ்திரம் வெளிப்பட்டதோ அப்போலிருந்து சர்வவியாபியினோட ஞானம் வெளிப்பட்டது. निकला? ஏன் வெளிப்பட்டது? है उस समय ही क्यों निकला? அந்த நேரத்துல ஏன் வெளிப்பட்டுச்சுன்னு சொல்லி கேக்குறாங்க. है नहीं, उस समय सर्वव्यापी का ज्ञान इसलिए निकला பாபா சொல்றாங்க அந்த நேரத்துல சர்வவியாபியினோட ஞானம் ஏன் வெளிப்பட்டதுன்னா कि चारों तरफ ढूंढा, ஏன்னா நாலா பக்கம் தேடினாங்க, फिर भी कहीं भी देखने में नहीं आया। ஆனாலும் எங்கேயும் காமி அப்படின்னா தென்படல, पता ही नहीं लगता, தெரியறதே இல்ல. नहीं पता लगता है तो कह देते हैं எப்போ தெரியறது இல்லையோ அப்போ சொல்லிடுறாங்க सर्वव्यापी। कोई बच्चे से पूछा जाए तुम्हारा बाप कौन, சர்வவியாபின்னு சொல்றாங்க. இப்போ ஒரு குழந்தைய கேட்கப்படுகிறது உங்களோட அப்பா யாரு, तो बाप का नाम बताएगा, फिर पूछेगा उसके बाप का नाम कौन, அப்போ அப்பாவோட பேரை சொல்வாங்க. பிறகு கேட்கப்படுகிறது அவங்களுக்கு அப்பா பேர் என்ன, फिर बताएगा, फिर पूछेगा उसके बाप का नाम कौन। இப்போ சொல்வாங்க அப்போ அவங்களுக்கு கூட அப்பா பேர் என்னன்னு கேட்டோம்னா शूट बच्चा होगा बाप से ज्यादा जयबाजी तो वो भी बता देगा। புத்திசாலியான குழந்தையா இருக்காங்கன்னா அப்போ அவங்க கூடயும் சொல்லிடுவாங்க, फिर पूछते जाओ तो क्या कहेगा, அது கூடயும் சொல்லிடுவாங்க. பிறகு கேட்டுட்டே வாங்க அப்ப என்ன சொல்வாங்க, मैं। நானு. मनुष्य गुरुओं में तो मतभेद हो गए, மனுஷ குருக்கள்ல மதபேதம் ஆயிடுச்சு. एक मनुष्य ने कहा ஒரு மனிதன் சொன்னாங்க कि आत्मा एक है, ஆத்மா ஒண்ணுதான் இருக்கு, वही परम ब्रह्म है, அவங்கதான் பரம்பிரம்மா இருக்காங்க. द्वितीयो नास्ति, துத்தியோ நாஸ்தி, दूसरा कुछ भी नहीं है। வேற எதுவுமே இல்ல. तो दूसरे मनुष्य गुरु ने कहा அப்போ இன்னொரு மனித குரு சொன்னாங்க नहीं, आत्माएं सब अलग अलग है, இல்ல ஆத்மாக்கள் எல்லாருமே வேற வேற, परमात्मा उन सबसे अलग है।
பரமாத்மா அவங்க எல்லாருக்கும் இருந்து எல்லார விட தனி. शंकराचार्य ने शंकराचार्य एको ब्रह्म द्वितीयो नास्ति बोला, ஏகோ பிரம்ம द्वितीयो नास्तिன்னு சொன்னாங்க. तो माधवाचार्य ने उल्टा बता दिया. அப்ப மாத்வாச்சாரியா உல்டா சொல்லிட்டாங்க. दुनिया भी ये लगा माधवाचार्य ने उल्टा बताया. உலகத்துக்கு என்ன தோணுதுன்னா மாத்வாச்சாரிய சொன்னாங்க, और शंकराचार्य ने सही बताया. பிறகு சங்கராச்சாரியா கரெக்டா சொன்னாங்க. चारों ओर आवाज फैल गई. நாலா பக்கம் அந்த விஷயம் பரவிடுச்சுன்னு சொல்றாங்க. एको ब्रह्म द्वितीयो नास्ति, एक ही आत्मा है, ஏகோ பிரம்ம द्वितीयो नास्ति, ஒரே ஒரு ஆத்மா இருக்காங்க, दूसरी कोई आत्मा नहीं. வேற எந்த ஆத்மாவும் இல்ல. दूसरी जो है वो सब उसके अंश है. மத்தவங்க யாரெல்லாம் இருக்காங்களோ அது அவங்களோட அம்சமா இருக்காங்க. वो अंश அந்த அம்சம் अंश में मिल जाती है. அந்த அம்சத்துல போய் கலந்துடுது, மிக்ஸ் ஆயிடுது. आत्मा सो परमात्मा में मिल जाती है, ஆத்மா போய் பரமாத்மாக்குள்ள ஒன்றிடுது. लीन हो जाती है. லீனம்னா ஒன்றிடுது, ஆயிடுது. और उनका பிறகு அவங்களோட वाद इतना प्रचंड गति से संसार में फैला, அவங்களோட வாதம் இருக்கு இல்லையா, அந்த வாக்குவாதம் அது எந்த அளவுக்கு பயங்கரமான ரூபம் ஆச்சுன்னா, कि जितने भी धर्म थे सब धर्म वालों ने ये बात मान ली. எத்தனைலாம் தர்மங்கள் இருந்தாங்களோ எல்லா தர்மங்களினர்கள் அவங்க இந்த விஷயத்தை ஏத்துக்கிட்டாங்க. एक नास्तिक धर्म को छोड़ के, ஒரு நாஸ்திக் தர்மத்தை விட்டு कि आत्मा सो परमात्मा, ஆத்மா சோ பரமாத்மா, ஆத்மாதா பரமாத்மா. पहले मुसलमान भी कहते थे, ஃபர்ஸ்ட் முஸ்லிம்ஸ் கூடயும் சொல்லிட்டு இருந்தாங்க, अल्लाह ताला अर्श में रहता है, फर्श में नहीं है. அல்லா தாலா இந்த பூமியில இருக்க மாட்டாங்க, பரந்தாமத்துல இருப்பாங்கன்னு சொல்லி அவங்க கூடயே சொன்னாங்க. अभी वो भी कहते हैं இப்போ அவங்க கூடயும் சொல்றாங்க, कि खुदा जर्रे जर्रे में है. खुदा ஜர்ரே ஜர்ரேன்னா இந்த துகள் துகள்ல இருக்காங்க. जैसे हिंदू लोग कहते हैं எப்படி இந்துக்கள் சொல்றாங்க, कण कण में व्यापक है. துகள் துகள்ல பரவிருக்காங்க பகவான். सब धर्मों के ऊपर उनकी इस बात का எல்லா தர்மத்துல பற்றி எப்படின்னா இந்த விஷயத்துல அவங்களுக்கு प्रभाव पड़ गया பிரபாவம் என்றது ஏற்பட்டது. और सबकी बुद्धि भटक गई. பிறகு எல்லாரோட புத்தி கூடயும் பரவிடுச்சு. सर्वव्यापी के ज्ञान ने सबकी बुद्धि को சர்வவியாபியினோட ஞானம் எல்லாரோட புத்திய बिखेर दिया. அது செதற வச்செடுத்து. कई मंदिर में भटकते हैं, कई சிலர் கோயில்ல போய் அலைறாங்க, मस्जिद में भटकते हैं, சிலர் மஸ்ஜித்ல போய் அலைறாங்க, कई गुरुद्वारों में भटकते हैं, சிலர் எப்படி என்ன குருத்வாரால போய் அலைறாங்க, ठिकानों में भटकते रहते हैं. அந்த பூஜைக்கான இடம் இருக்கு இல்லையா அதுக்கு டிகானான்னு சொல்வாங்க, அங்க போய் அலைறாங்க. जगह जगह भटकते रहते. ஒவ்வொரு இடத்துல கூடயும் அவங்க அலைஞ்சிட்டே தான் இருப்பாங்க. क्योंकि समझते हैं ஏன்னா இப்படி புரிஞ்சுக்கிறாங்க, कहीं भी परमात्मा व्यापक है. पत्थर ठिक्कर எங்க வேணும்னாலும் பரமாத்மா பரவிருக்காங்க. கல்லுல, செவருல, पित्तर கல்லுல, மண்ணாங்கட்டில, செவருல, सब जगह व्यापक है. எல்லா இடத்துல பரவிருக்காரு. तो इतनी झूठी बात அதாவது பாபா சொல்றாங்க, இவ்வளவு பொய்யான பேச்சு जो दुनिया का बुद्धियों को भटकाए देती है बजाय एकाग्र करने के. என்னன்னா உலகத்தினோட
புத்தியோகத்தை ஒரு நிலை ஆக்காம அது பரவ வச்சிடுது. इतनी झूठी बात भी இவ்வளோ பொய்யான பேச்சு கூடயும் प्रचार प्रसार करने के निमित्त कौन बना? இத பரவ வைக்கிறதுக்காக யாரு நிமித்தமானாங்க? मुखिया कौन हुआ? இத பரவ வைக்கிறதுக்காக யாரு நிமித்தமானாங்க? மெயின் ஆனவங்க ஹெட் யாரு? शंकराचार्य। சங்கராச்சாரியா. कि तुम जो सर्वव्यापी समझते हो, நீங்க சர்வவியாபின்னு என்ன நினைச்சுக்கிறீங்க? सर्वव्यापी कहते हो, சர்வவியாபின்னு என்ன சொல்றீங்க? ये तो तुमने भगवान की ग्लानि कर दी। இது நீங்க பகவானோட நிந்தனை பண்ணிட்டீங்க. क्या? என்ன? अरे भगवान जिसको कहते हैं ऊंच ते ऊंच, அரே பகவான் யார உயர்ந்ததிலும் உயர்ந்தவர்னு சொல்லப்பட்டிருக்குது. एक भगवान ஒரு பகவான் जो ऊंच ते ऊंच है, யாரு உயர்ந்ததிலும் உயர்ந்தவரா இருக்காங்க. वो ऊंच ते ऊंच पर सवारी करेगा। அவங்க உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் மேல சவாரி செய்வாங்களா? या नीच पर सवारी करेगा? இல்லன்னா தாழ்ந்தவங்க மேல சவாரி செய்வாங்களா? आज के जो धनी मानी लोग होते हैं, இன்றைய அப்படின்னா பெரிய பணக்காரங்க யார் இருப்பாங்களோ, अच्छे साहूकार होते हैं, நல்ல பணக்காரங்க, उनके घर में जो फर्नीचर होता है, அவங்க வீட்ல பர்னிச்சர் என்ன இருக்குமோ वो अच्छा फर्नीचर होता है அது நல்ல பர்னிச்சராக இருக்குமா? या टूटा फूटा ऐसा ही फर्नीचर होता है? இல்லன்னா உடைஞ்சிருக்கிற அப்படியே பட்ட பர்னிச்சர் இருக்குமா? है? अच्छे से अच्छा फर्नीचर होता है। எல்லாத்தை விட நல்ல பர்னிச்சர் என்றது இருக்கும். तो भगवान भी कोई है ऐसे वैसे थोड़ी सवारी करेगा? அப்போ பகவான் கூடயும் அப்படிப்பட்ட அதாவது சாதாரணமானவங்களுக்குள்ள பிரவேசம் செய்வாங்களா என்ன? है? ये धर्म पिताएं आते हैं, இந்த தர்ம பிதாக்கள் வராங்க. धर्म पिताएं भी नंबरवार, தர்ம பிதாக்கள் கூடயும் நம்பர்வார். जो देवताएं होते हैं उनमें प्रवेश करते हैं। இப்ப யாரு தேவதைகள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்குள்ள பிரவேசம் செய்யறாங்க. तो भगवान भी அப்போ பகவான் கூடயும் ऊंच से ऊंच जो पाटधारी है, எல்லாத்தை விட உயர்ந்த பாட்தாரி யார் இருக்காங்க? हीरो पाटधारी, ஹீரோ பாட்தாரி. उस हीरो पाटधारी में बाप आकर के प्रवेश करते हैं அந்த ஹீரோ பாட்தாரிக்குள்ள அப்பா வந்து பிரவேசம் செய்யறாங்க. और सारी दुनिया को பிறகு முழு உலகத்தை चेंज करते हैं। சேஞ்ச் பண்றாங்க. वो बाप ठिक्कर भिक्कर में नहीं है, அந்த அப்பா மண்ணாங்கட்டி செவரில இல்ல, सर्वव्यापी नहीं है, சர்வ வியாபி இல்ல. वो तो एक व्यापी होकर आता है। அவங்க ஒரு வியாபி ஆகி வராங்க. ठिक्कर जैसी बुद्धियों में भगवान बाप प्रवेश नहीं करता। மண்ணாங்கட்டி போல இருக்கக்கூடியவங்க இருப்பாங்க இல்லையா அவங்களுக்குள்ள பகவான் பிரவேசம் செய்யறதில்ல. जैसे मिट्टी का ढेला होता है, टिक्कर कहा जाता है। எப்படி மண்ணினோட உருண்டை இருக்கோ இல்லையா அதுக்கு டிக்கர்ன்னு சொல்லப்படும். माया की एक छोटी सी ठोकर लगे, மாயாவினோட ஒரு சின்ன கிக் கிடைச்சது और बिखर जाता है। பிறகு அது செதறி போயிடுறாங்க. ऐसे भीत बुद्धियों में இப்படிப்பட்ட அந்த செவரு புத்தியில जो ज्ञान मार्ग में भीत अर्थात दीवाल बन करके खड़े हो जाते हैं, யாரு ஞான மார்க்கத்துல செவரு ஆகி நின்னுக்கிறாங்க न खुद आगे बढ़ते हैं, அவங்க ஸ்வயம் கூடயும் முன்னாடி போகிறது இல்ல, न दूसरों को आगे बढ़ने देते हैं। பிறகு மத்தவங்கள கூடயும் முன்னாடி முன்னேறதுக்காக விடுறது இல்ல. ऐसे भीतर बुद्धि में भगवान आवेगा क्या? गुरुओं ने இப்படிப்பட்ட செவரு புத்தியில அவங்களுக்குள்ள பகவான் வருவாங்களா? तो सत्यानाश कर दिया कि जब कहीं भगवान नहीं मिला तो कह दिया सर्वव्यापी है। குருக்கள் சத்தியநாசம் பண்ணிட்டாங்க. எங்கேயும் பகவான் கிடைக்கலன்னா அப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா சர்வ வியாபின்னு சொல்லிட்டாங்க. चारों तरफ இவங்களுக்குள்ள அவங்களுக்குள்ள இருக்காங்க. நாலா பக்கம் வெறும் பகவான் தான்.
अब चारों तरफ भगवान ही भगवान है, இப்போ நாலா பக்கம் வெறும் பகவான் தான் இருக்காங்கன்னா तो बुद्धि बिखर जाएगी அப்போ புத்தி செதறி போயிடுமா या एकाग्र होगी? இல்லன்னா ஒரு நிலை ஆகுமா? बुद्धि बिखर गई। புத்தி என்ன ஆயிடுதுன்னா செதறி போயிடுது. बुद्धि के बिखरने से புத்தி செதறி போகிறதுனால एकाग्रता नष्ट हो गई ஒரு நிலைப்படுத்துற அந்த ஸ்டேஜ் என்றது நஷ்டமாயிடுச்சு. और एकाग्रता जब बुद्धि की नष्ट हो जाती है பிறகு ஒரு நிலை படுத்துற அந்த ஸ்டேஜ் எப்போ புத்தியோடது நஷ்டமாயிடுது तो அப்போ बुद्धिहीन आदमी बनेगा அப்போ மனிதன் புத்தி இல்லாத மனிதன் ஆகுவாங்களா कि बुद्धिमान बनेगा? இல்லன்னா புத்திசாலி ஆகுவாங்களா? बुद्धिहीन हो गया, புத்தி இல்லாத மனிதன் ஆகுவாங்க. इतना बुद्धिहीन हो गया मनुष्य आज எந்த அளவுக்கு புத்தி இல்லாதவங்களாக ஆயிட்டாங்கன்னா மனிதர்கள் இன்னைக்கு कि जिस दुनिया में बैठा हुआ है उसी दुनिया को नष्ट करने के लिए எந்த உலகத்துல உட்கார்ந்து இருக்காங்களோ அந்த உலகத்தை நஷ்டப்படுத்துறதுக்காக एटम बम तैयार कर लिए। ஆட்டம் பாம்ப ரெடி பண்ணிக்கிட்டாங்க. जैसे कोई मूर्ख எப்படி ஒரு முட்டாளு जिस डाली पर बैठा हुआ है எந்த उसी கிளை மேல உட்கார்ந்து இருக்காங்க डाली को काट रहा है। அந்த கிளையை என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா கட் பண்ணிட்டு இருக்காங்க. ये हालत आज की बुद्धिमानों की हो गई है। இந்த ஒரு நிலைமை இன்றைய புத்திசாலிகள் இருக்காங்க இல்லையா அவங்களது ஆயிடுச்சு. तमो प्रधान बुद्धि कहेंगे தமோ பிரதான் புத்தின்னு சொல்வாங்களா सतो प्रधान बुद्धि कहेंगे? இல்லன்னா சத்தோ பிரதான் புத்தின்னு சொல்வாங்களா? ऐसी तमो प्रधान बुद्धि वाले मनुष्य हो गए और அப்படிப்பட்ட தமோ பிரதான் புத்தி இருக்கக்கூடிய மனிதர்கள் ஆயிட்டாங்க. समझते हैं हम हैं बड़े होशियार। பிறகு என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா நாங்க ரொம்ப புத்திசாலிகள் ஆயிருக்கோம். हम सच्चे सुख शांति वाली स्वर्ग की दुनिया बनाने वाले हम हैं। நாங்க உண்மையான ஸ்வர்கத்தினோட சுக சாந்தினோட உலகத்தை உருவாக்க கூடியவங்க நாம ஆயிருக்கோம். अहंकार देखो कितना है। அகங்காரத்தை பாருங்க எவ்வளவு இருக்குது. और भगवान बाप जब इस सृष्टि पर आते हैं பகவான் அப்பா எப்போ இந்த சிருஷ்டிக்கு வராங்க तो जिस मनुष्य तन में आते हैं அப்போ எந்த மனித சரீரத்துக்குள்ள வராங்களோ उसमें जैसे अहंकार होता ही नहीं। அவங்களுக்குள்ள எப்படின்னா அகங்காரமே இருக்கிறது இல்ல. साधारण मनुष्य तन में आते हैं। சாதாரண மனித சரீரத்துக்குள்ள வராங்க. इतने साधारण मनुष्य तन में आते हैं எந்த அளவுக்கு சாதாரணமான மனிதனுக்குள்ள வராங்கன்னா कि लोग पहचान भी नहीं पाते कि ये भगवान का रूप हो सकता है। ஜனங்களால புரிஞ்சுக்கவே முடியறது இல்ல இவங்களது பகவானோட ரூபம் ஆகும் சொல்லி புரிஞ்சுக்கவே முடியறது இல்ல. गीता में भी इसीलिए लिखा हुआ है। கீதையில கூட அதனாலதான் எழுதப்பட்டிருக்குது. लिखा हुआ है எழுதிருக்காங்க कि मुझ साधारण तन में आए हुए को சாதாரண சரீரத்துல வந்திருக்கிற என்ன मूढ़मती लोग முட்டாள்கள் नहीं पहचान पाते। புரிஞ்சுக்க முடியறது இல்ல அதாவது தெரிஞ்சுக்க முடியறது இல்ல. तो देखो அப்போ பாருங்க भगवान की देन में பகவான் என்ன கொடுக்கறாங்களோ அதுல भगवान के स्वरूप में பகவானோட ஸ்வரூபத்துல और मनुष्यों के स्वरूप में कितना अंतर है। भगवान பிறகு மனிதர்களோட ஸ்வரூபத்துல எவ்வளவு வித்தியாசம் இருக்குது. की बुद्धि பகவானோட புத்தி और मनुष्य की बुद्धि பிறகு மனிதர்களோட புத்தி जमीन आसमान का अंतर। பூமி பிறகு ஆகாயத்தினோட வித்தியாசம் இருக்குது. भगवान ऐसी बुद्धि वाला है பகவான் அப்படிப்பட்ட புத்தி இருக்கக்கூடியவங்களா இருக்காங்க. जो कभी तमो प्रधान नहीं बनता அவங்க எப்பவுமே தமோ பிரதானம் ஆகிறதே இல்ல. और मनुष्य பிறகு மனிதர்கள் सतो प्रधान देवता बन सकता है। மனிதர்கள் சத்தோ பிரதானா இருக்கக்கூடிய தேவதைகளாக ஆகலாம். देवता से फिर नीचे गिर करके தேவத்திலிருந்து பிறகு கீழே விழுந்து असुर जरूर बनेगा। அசுரர்களாக கண்டிப்பாக ஆகுவாங்க. दुनिया की जो भी आत्माएं हैं உலகத்துல இருக்கக்கூடிய யாரெல்லாம் ஆத்மாக்கள் இருக்காங்க वो नीचे ऊपर होंगी
அவங்க கீழே மேல ஆகுவாங்க. लेकिन भगवान कभी नीचे ऊपर ஆனா பகவான் எப்பவுமே கீழே மேல नहीं होता. ஆகிறது இல்ல. इसलिए भगवान का एक नाम है सदा शिव. அதனாலதான் பகவானோட ஒரு பேரா இருக்குது சதா சிவன். क्या? என்ன? सदैव कल्याणकारी. சதா கல்யாணக்காரி. कभी भी किसी के लिए अकल्याणकारी साबित எப்பவுமே யாருக்காக கூடயோ அகல்யாணக்காரி ஆயிருக்கக்கூடிய नहीं हो सकता. பேச்சு கிடையாது. बाप कैसे सर्वव्यापी हो सकता है? அப்பா எப்படி சர்வவியாபி ஆக முடியும்? बाप तो एक होता है. அப்பா ஒருத்தராக இருப்பாங்க. अनेक बाप कैसे हो सकते? அநேக அப்பாக்கள் எப்படி ஆக முடியும்? அநேக பேரு அப்பா ஆக எப்படி ஆக முடியும்? एक बाप है ஒரு அப்பா இருக்காங்க. तो एक व्यापी ही होगा ना. அப்போ ஒரு வியாபியா தானே இருப்பாங்க. सर्वव्यापी के ज्ञान ने சர்வவியாபியினோட ஞானம் सबकी बुद्धि को भरमाई दिया. எல்லாரோட புத்திய கூடயும் கன்ஃபியூஸ் பண்ணி வச்சிருச்சு, அலைய வச்செடுத்து. कोई की बुद्धि एक ठिकाने नहीं बैठी. யாரோட புத்திய கூடயும் ஒரு நிலைச்சிருக்க கூடிய இடத்துல இல்லன்னு சொல்லி சொல்றாங்க. सब चंचल बुद्धि बन पड़े. எல்லாருமே சஞ்சலமான புத்தி இருக்கக்கூடியவங்களாக ஆயிட்டாங்க. अभी बाप कहते हैं இப்போ அப்பா சொல்றாங்க कि मैं तो एक मुकर्रर रथ में आता हूँ. நான் ஒரு முக்கர ரத்தத்துல வரேன். मैं एक व्यापी हूँ. நான் ஒரு வியாபி ஆயிருக்கேன். मैं कोई सर्वव्यापी नहीं हूँ. நான் ஒண்ணு சர்வவியாபி இல்ல. अगर सर्वव्यापी हो ஒருவேளை சர்வவியாபி तो ஆயிருக்கேன்னா सर्व का नाम उसके साथ जुड़ना चाहिए. அப்போ எல்லாரோட பேரு அவங்க கூட இணைஞ்சிருக்கணும். सर्व का नाम शिव के साथ जुड़ता है. எல்லாரோட பேரு கூடயும் சிவனு கூட இணைக்கப்படுகிறதா? जोड़ते हैं? இணைக்கிறாங்களா? नहीं जोड़ते. இணைக்கிறது இல்ல. इससे साबित होता है இதனால நிரூபணம் ஆகுது कि एक शंकर ही है, ஒரு சங்கர் தான். जिसके लिए कहा जाता है देव देव महादेव. யாருக்காக சொல்லப்படுகிறது தேவதேவ மகாதேவ்? ब्रह्मा देव विष्णु देव और शंकर பிரம்மாதேவ் விஷ்ணுதேவ் பிறகு சங்கர் महादेव. மகாதேவ். तो बड़ा बच्चा कौन हुआ? அப்போ பெரிய பையன் யாரானாங்க? महादेव शंकर बड़ा बच्चा हुआ. மகாதேவ் சங்கர் பெரிய பையன் ஆனாங்க. बाप को सर्वव्यापी कह करके कितना डिफेम कर दिया है. அப்பாவை சர்வவியாபின்னு சொல்லி எவ்வளவு நிந்தனை பண்ணிட்டீங்க. कुत्ते में बिल्ली में कण कण में बाप को व्यापी कहना. இப்போ நாயில பூனைல துகள் துகள்ல பகவான சர்வவியாபின்னு சொல்றது कितना अच्छी सी डिफेम करते हैं. எவ்வளவு சீச்சியான நிந்தனை செஞ்சிட்டீங்க. कच्छ अवतार मत्स्य अवतार. இப்போ மீனினோட அவதாரம், முசலையினோட அவதாரம், அதாவது முதலையினோட அவதாரம், ये कितनी ग्लानी कर दी है. இது எவ்வளோ நிந்தனைய பண்ணிட்டீங்க. सोचना तो चाहिए. யோசிக்கணும் இல்லையா? कि बाप मनुष्यों को ज्ञान सुनाने आवेगा. அப்பா மனிதர்களுக்கு ஞானத்தை சொல்றதுக்காக வராங்க, या जानवरों को ज्ञान सुनाने आवेगा. இல்லன்னா விலங்குகளுக்கு ஞானத்தை சொல்றதுக்காக வராங்களா? मनुष्य में प्रवेश करेगा மனிதனுக்குள்ள பிரவேசம் செய்வாங்களா? या जानवर में प्रवेश करेगा. இல்லன்னா விலங்குக்குள்ள பிரவேசம் செய்வாங்களா? जानवर तो मन बुद्धि चलाता ही नहीं है. இப்போ விலங்கு இருக்கு இல்லையா, அது மனபுத்தியை யூஸ் பண்றதே இல்ல. तो मनन चिंतन चल ही नहीं सकता. அப்போ விசாரசாகர மந்தன என்றது நடக்கவே முடியாது. मनुष्य की तो मन बुद्धि है. மனிதனுக்கு மனபுத்தி இருக்குது.
और जितनी तीखी मन बुद्धि वाला प्राणी होगा, பிறகு எந்த அளவுக்கு தீவிரமான மன புத்தி இருக்கக்கூடிய உயிரினமாக இருப்பாங்களோ उतना ही ज्ञान की गहराई में जा सकेगा। அந்த அளவுக்கு தான் ஞானத்தினோட ஆழத்துல போக முடியும்। शास्त्रों में तो कच्छ अवतार, मत्स्य अवतार, சாஸ்திரத்துல இந்த மீனினோட அவதாரம், முதலையினோட அவதாரம், மீனினோட அவதாரம், पानी के अवतार दिखाई दिए हैं। தண்ணியினோட அவதாரத்தை காமிச்சிட்டாங்க। पानी ही उनका आधार है। தண்ணி தான் அவங்களுக்கு ஆதாரமா இருக்குது। रामकृष्ण के अवतारों को, ராமகிருஷ்ண இருக்காங்க இல்லையா, அவங்களோட அவதாரங்களுக்கு धरणी का आधार दिखाते हैं। பூமியினோட ஆதாரத்தை காமிக்கிறாங்க। वास्तव में வாஸ்தவத்துல कन्या माताएं ही धरणी है। கன்யா மாதாக்கள் தான் தரணியா இருக்காங்க, பூமியா இருக்காங்க। मानवीय बुद्धि ही धरणी है। மனிதனோட புத்தி தான் பூமியா இருக்கு। शंकराचार्य जो सभी का गुरु है, சங்கராச்சாரிய யாரு எல்லாருக்குமே குருவா இருக்காங்க, वो सबसे जास्ती ग्लानि करते हैं। அவங்க எல்லாத்த விட அதிக நிந்தனை செய்யறாங்க। कहते भी हैं ब्रह्मा देवताय नमः, विष्णु देवताय नमः। சொல்லவும் செய்யறாங்க, பிரம்மா தேவதாய் நமஹ, விஷ்ணு தேவதாய் நமஹ। फिर अंत में कहते हैं शिव परमात्मा नमः। பிறகு கடைசியில சொல்றாங்க சிவ பரமாத்மாய் நமஹ। तो बताओ बड़ा कौन? அப்ப சொல்லுங்க யாரு பெரியவங்க ஆனாங்க? ब्रह्मा विष्णु शंकर को भी परमात्मा नहीं कहेंगे। பிரம்மா விஷ்ணு சங்கருக்கு கூடயும் பரமாத்மான்னு சொல்றது இல்ல, मुख से कहते हैं வாயால சொல்லிடுறாங்க शिव परमात्मा नमः। சிவ பரமாத்மாய் நமஹ। तो जरूर परमात्मा एक हुआ ना। அப்போ கண்டிப்பாக பரமாத்மா ஒருத்தர் தான் ஆனாங்க இல்லையா? देवताएं तो मनुष्य होते हैं, अनेक अनेक होते हैं, தேவதைகள் அநேக இருப்பாங்க, और मनुष्य भी बहुत हैं। பிறகு மனிதர்கள் கூடயும் ஏராளமானவங்க இருக்காங்க। देवताओं को देवताय नमः कहा जाता है। தேவதைகளுக்கு தேவதாய் நமஹன்னு சொல்லப்படுகிறாங்க। मनुष्य लोक में मनुष्य को मनुष्य ही कहेंगे। மனிதனோட லோகத்துல மனிதனுக்கு மனிதன் தான் சொல்வாங்க। फिर उनको परमात्मा ही नमः कैसे कह सकते हैं? பிறகு அவங்கள பரமாத்மாய் நமஹன்னு சொல்லி எப்படி சொல்ல முடியும்? एक दो को परमात्मा ही नमः थोड़े ही कहेंगे। ஒருத்தர் இன்னொருத்தருக்கு பரமாத்மாய் நமஹன்னு சொல்வாங்களா என்ன? अगर परमात्मा सर्वव्यापी है, ஒருவேளை பரமாத்மா சர்வவியாபியா இருக்காங்கன்னா फिर तो एक दो को परमात्मा ही नमः कहना। அப்போ ஒருத்தர் இன்னொருத்தருக்கு போய் பரமாத்மாய் நமஹன்னு சொல்லணும் இல்லையா? ये तो पूरा अज्ञान की बात है। இது முழுமையாக அஞ்ஞானத்தினோட பேச்சா இருக்கு। परमात्मा बाप की पूरी इंसल्ट है। பரமாத்மா அப்பாவினோட முழுமையாக இன்சல்ட் ஆயிருக்குது, அவமானம் ஆயிருக்கு। सभी की बुद्धि में ये भूसा डाला गया है। எல்லாரோட புத்தில கூடயும் இந்த ஊமி போடப்பட்டிருக்கு। और सर्वव्यापी है। ஈஸ்வர் சர்வவியாபியா இருக்காங்கன்னு। कि ईश्वर सर्वव्यापी तो नहीं है। ஈஸ்வர் சர்வவியாபி ஒன்னும் இல்ல। अगर सभी में ईश्वर है, ஒருவேளை எல்லாருக்குள்ள ஈஸ்வர் இருக்காங்கன்னா तो क्या हर एक आत्मा भगवान है? அப்ப என்ன ஒவ்வொரு ஆத்மா கூடயும் பகவான் ஆயிருக்காங்களா? हर एक आत्मा हमारा बाप है। ஒவ்வொரு ஆத்மா கூடயும் நம்ம அப்பா இருக்காங்களா? सदगुरु है क्या? சத்குரு ஆயிருக்காங்களா? बताओ। சொல்லுங்க। अगर हर आत्मा ஒருவேளை ஒவ்வொரு ஆத்மா बाप टीचर सदगुरु है, அப்பா டீச்சர் சத்குரு ஆயிருக்காங்கன்னா कोई कहे
இப்ப யாராவது சொல்றாங்க शिवोहम, சிவோஹம், तो पूछो बताओ அப்போ சொல்லுங்க सृष्टि के आदि मध्य अंत का तुमको नॉलेज है? சிருஷ்டியினோட முதல் இடை கரையை பற்றி உங்களுக்கு நாலேஜ் இருக்கா? क्योंकि भगवान तो जन्म मरण के चक्र से न्यारा है। ஏன்னா பகவான் ஜனன மரண சக்கரத்திலிருந்து தனிப்பட்டவங்க ஆயிருக்காங்க. तो ये बात तो कोई सुना ही नहीं सकता। அப்போ இந்த விஷயத்தை யாரால கூடயும் சொல்லவே முடியாது. पहला पहला झूठ कौन सा सुनाते हैं? பாபா சொல்றாங்க ஃபர்ஸ்ட் போய் எது சொல்றாங்க? ईश्वर सर्वव्यापी है। ஈஸ்வர் சர்வவியாபி ஆயிருக்காங்கன்னு. फिर ईश्वर को थोड़ी ही भक्ति करनी है। பிறகு ஈஸ்வரனோட பக்தி ஒன்னும் செய்யக்கூடாது இல்லையா? तुम भी ईश्वर, हम भी ईश्वर, நீங்களும் ஈஸ்வர், நானும் ஈஸ்வர். फिर हम माथा किसको टेके? அப்ப நாம யாருக்கு போய் தலைய வணங்குறது? सन्यासी लोग कहते हैं शिवोहम, சன்னியாசி ஜனங்க சொல்றாங்க சிவோஹம், तत्वम, தத்துவம், मैं शिव हूँ। நானும் சிவன் ஆயிருக்கேன். जो मैं शिव हूँ वही तुम हो। இப்போ நான் என்ன சிவன் ஆயிருக்கேனோ அதேதான் நீங்க ஆயிருக்கீங்க. फिर बताओ பிறகு சொல்லுங்க पूजा करने की क्या दरकार है? பூஜை செய்யற அவசியம் என்ன இருக்குது? सब ईश्वर के रूप हो गए, எல்லாருமே ஈஸ்வரனோட ரூபம் ஆயிட்டாங்க. फिर हम तुमको गुरु क्यों बनावे? பிறகு நாம உங்களை போய் குருவாக ஆக்கிக்கணும். अभी तुमको तो सारी अकल आ गई है। இப்போ உங்களுக்கு முழு புத்தி வந்துடுச்சு. शिवो हम कोई मनुष्य कह नहीं सकता तुम्हारे सामने। யாரால கூடயும் சிவோமன் சொல்லி சொல்ல முடியாது உங்களுக்கு முன்னாடி. எந்த மனிதன் கூட உங்களுக்கு முன்னாடி சிவோஹமன் சொல்லி, அதாவது நான் தான் சிவன் சொல்லி சொல்லிக்க முடியாது. कोई मुसलमान सुने இப்ப யாராவது முஸ்லிம்ஸ் இந்த விஷயத்த கேட்டாங்கன்னா कि ये अपन को अल्लाह कहते हैं, இவங்களை அல்லாஹ்னு சொல்லிக்கிறாங்கன்னு, तो एकदम तलवार से मार डाले। அப்ப என்ன செய்வாங்கன்னா முழுமையா அவங்க வாளால எடுத்து கட் பண்ணிடுவாங்க, முடிச்சிடுவாங்க. अरे அரே, अल्लाह तो सभी का बाप है, அல்லாஹ் எல்லாருக்குமே அப்பா இருக்காரு. तुम तो पतित भ्रष्टाचारी, நீங்க பத்தித்த தாழ்ந்தவங்க. अपन को कैसे खुद कह सकते हो कि मैं अल्लाह हूँ? தன்னை எப்படி சொல்லிக்க முடியும் நான் स्वयं அல்லாஹா இருக்கேன்னு? अल्लाह माने ऊंच पे ऊंच है। அல்லாஹ்னா எல்லாத்தை விட உயர்ந்தவங்க. जगत का गुरु तो एक ही होगा ना। உலகத்துக்கான குரு ஒருத்தர் தான் இருப்பாங்க இல்லையா? यहाँ तो இங்க दुनिया में कितने जगत गुरु श्री श्री 108 का टाइटल लेकर बैठे हैं। எத்தனை ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ 108 என்னோட டைட்டில் எடுத்துக்கிட்டு உட்கார்ந்து இருக்காங்க. जगत गुरु तो वही होगा ஜெகத்குரு அவங்க தான் இருக்க முடியும். जिसकी सारी दुनिया बंदगी करे। எப்படின்னா முழு உலகமே யாரோட ஏதாவது யாரோட மகிமை பாடுவாங்களோ அவங்க தான் ஆனாங்க. परंतु ये ज्ञान कोई में भी नहीं है। ஆனா இந்த ஞானம் யாருக்குள்ளயும் இல்லன்னு சொல்றாங்க. वो भक्त तो सर्वव्यापी करते आए, அந்த பக்தர்கள் சர்வவியாபின்னு சொல்லிக்கிட்டே தான் வந்திருக்காங்க. परंतु कोई को पता तो नहीं है ना। ஆனா யாருக்குமே தெரியாது இல்லையா? कुछ भी पता नहीं है। எதுவுமே தெரியாது. ये तो करते आए हो, இது பண்ணிக்கிட்டே தான் வந்திருக்கீங்க. परंतु उससे कुछ फायदा तो मिलता नहीं है। ஆனா அது மூலமாக என்ன லாபம் கூடயும் கிடைக்கிறது இல்ல. भगवान को सर्वव्यापी किया, பகவானுக்கு சர்வவியாபின்னு சொன்னீங்க, சொன்னீங்க, तो बुद्धि और ही भटकती गई। பகவான சர்வவியாபியன் பண்ணீங்க சொன்னீங்க. அப்ப புத்தி இன்னும் அலைஞ்சிட்டே தான் வந்தது.
कोई मंदिर में गए, कोई मस्जिद में गए, சிலர் கோயிலுக்கு போனாங்க, சிலர் மஸ்ஜிதுக்கு போனாங்க, कोई गुरुद्वारे में गए, कोई சிலர் குருத்வாராக்கு போனாங்க, गिरजाघर में गए, சிலர் கிரிஜாகருக்கு போனாங்க, कोई तीर्थों में गए। சில பேரு தீர்த்த இடங்களுக்கு போனாங்க। कुछ भी फायदा नहीं मिला। எதுவுமே லாபம் என்றது கிடைக்கலன்னு சொல்லி சொல்றாங்க। और भारत तो और ही रसातल में जा रहा है। பிறகு பாரத் இன்னும் என்ன ஆயிடுச்சுன்னா ரசாதலத்துக்கு போயிட்டு இருக்கு, அதாவது ரொம்ப கீழே போயிட்டு இருக்கு। गीता में लिखा हुआ है, கீதையில எழுதிருக்காங்க, பிரவேஷ்டும் मैं प्रवेश करने योग्य हूँ। நான் பிரவேசம் பண்றதுக்காக தகுதியுடையவனா இருக்கேன்। रूपक भी दिया हुआ है, அந்த ஒரு சித்திரத்தை கூடயும் காமிச்சிருக்காங்க। अर्जुन का रथ है, அர்ஜுனனோட ரத்தம் இருக்கு, उसमें भगवान ने प्रवेश करके उसकी बागडोर संभाली। அதுல பகவான் பிரவேசம் பண்ணி அந்த ஒரு ரத்தத்தை பாத்துக்கிட்டாங்க, அதாவது அந்த ஒரு அதை ஹேண்டில் பண்ணாங்க। लेकिन कोई कुछ समझ नहीं सका, ஆனா யாரால கூடயும் புரிஞ்சுக்க முடியறது இல்ல। क्योंकि एक तरफ तो शास्त्रों में कहते हैं शरीरम कथम विद्ये इंद्रिया न्यायान्याओ, शरीर को रथ समझ, इंद्रियों को घोड़ा समझ। ஏன்னா ஒரு சைடுல என்ன பண்ணிட்டாங்கன்னா சரீரத்தை சொல்லிட்டாங்க சாஸ்திரத்துல, என்னன்னா சரீரத்தை ரத்தம் நினைச்சுக்கோ, இந்திரியங்களை குதிரைகளை நினைச்சுக்கோ। और दूसरी तरफ वो रथ का अर्जुन का रूपक बना दिया। பிறகு இன்னொரு பக்கம் அந்த ரத்தத்தினோட ரூபத்தை, அதாவது சித்திரத்தை உருவாக்கிட்டாங்க। அர்ஜுனனோட ரத்தத்தை காமிச்சிட்டாங்க, அர்ஜுனனை காமிச்சிட்டாங்க। चित्र बना दिया गीता के ऊपर, கீதா மேல அந்த சித்திரத்தை தயார் பண்ணிட்டாங்க। लोगों को फिर भी समझ में नहीं आया। ஜனங்களுக்கு ஆனாலும் கூடயும் புரியல। न शास्त्रकारों को समझ में आया कि ये इंटरप्रिटेशन असली इसका क्या है। பிறகு சாஸ்திரக்காரங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு கூடயும் புரியல இது இந்த ஒரு சித்திரத்துக்கான ரியல் இன்டர்பிரிட்டேஷன் என்ன இருக்குதுன்னு சொல்லி அவங்களுக்கு தெரியல। अरे शरीर रूपी रथ है, அரே சரீர ரூபமான ரத்தம் ஆயிருக்கு। पुरुषार्थ का अर्जन करने वाले जो भी मनुष्य हैं, புருஷார்த்தத்தை செய்யக்கூடிய யாரெல்லாம் மனிதர்கள் இருக்காங்க, नंबर வாராக उनका शरीर रूपी रथ है। அவங்களோட சரீர ரூபமான ரத்தம் ஆயிருக்கு। शरीर रूपी रथ में भगवान प्रवेश करता है। சரீர ரூபமான ரத்தத்துல பகவான் பிரவேசம் செய்யறாங்க। उनकी इंद्रियों को कंट्रोल करना सिखाता है। அவங்களோட இந்திரியங்களை கண்ட்ரோல் செய்யறது கத்து கொடுக்கறாங்க। वो रूपक है, அந்த ரூபகமா இருக்குது। उन्होंने स्थूल रथ समझ लिया। அவங்க ஸ்தூல ரத்தம்னு சொல்லி நினைச்சுக்கிட்டாங்க। अरे परमात्मा बाप अगर सर्वव्यापी होता, அரே பரமாத்மா அப்பா ஒருவேளை சர்வவியாபியாக இருந்திருந்தா तो सारी दुनिया में गुणों की ही लहर होनी चाहिए। அப்போ முழு உலகத்துல வெறும் குணங்கள் தான் பரவி இருக்கணும், அதாவது மகிமை பாடி இருக்கணும்। अवगुण कहाँ से आ जाएंगे? அவகுணங்கள் எங்கிருந்து வந்துடுது? बाप तो गुणों का सागर है। அப்பா குணங்களினோட கடலா இருக்காங்க। जो गुणों का सागर है, யாரு குணங்களுக்கான கடலா இருக்காங்க, वो गुण ही भरेगा, अवगुण थोड़ा ही भरेगा। அவங்க குணங்கள் தான் நிரப்பாங்க, கெட்ட குணங்கள்ல நிரப்ப மாட்டாங்க। शंकर में तीसरा नेत्र दिखाया जाता है ना, சங்கருக்குள்ள மூணாவது கண்ணை காமிக்கிறாங்க இல்லையா? तो जो तीसरा नेत्र है वही शिव नेत्र है। शिव नेत्र माना स्वयं शिव की आत्मा ही प्रवेश कर जाती है। அந்த மூணாவது கண்ணு அதுதான் சிவனோட கண்ணு। சிவனோட கண்ணுன்னா சிவனோட ஆத்மா சுயமே என்டர் பண்ணிடுறாங்க। और किसी में नहीं प्रवेश करती मुकर्रर रूप से। வேற யாருக்குள்ளயும் முகர ரூபத்துல பிரவேசம் செய்யறது இல்ல। एक में ही मुकर्रर रूप से प्रवेश करती है। ஒருத்தருக்குள்ளதான் முகர ரூபத்துல பிரவேசம் செய்யறாங்க। वो सर्वव्यापी होकर के नहीं आता, அவங்க சர்வவியாபி ஆகி வர்றது இல்ல, एक व्यापी होकर के आता है। ஒரு வியாபி ஆகி வராங்க। एक व्यापी होकर के आएगा तो याद ज्यादा आएगा, ஒரு வியாபி ஆகி வந்தாங்கன்னா நினைவு அதிக வரும்। और सर्वव्यापी होकर के आएगा பிறகு சர்வவியாபி ஆகி வந்தாங்கன்னா तो याद कैसे करेंगे? அப்போ நினைவு எப்படி செய்வீங்க? बुद्धि बिखर जाएगी புத்தி செதறி போயிடுமா, या एकाग्र हो जाएगी? இல்லன்னா ஒரு நிலை ஆயிடுமா? बुद्धि तो बिखर जाएगी।
புத்தி செதறி போயிடும். तो बाप कहते हैं मैं एक में आता हूँ, அதாவது அப்பா சொல்றாங்க நான் ஒருத்தருக்குள்ள வரேன், और एक व्यापी बनकर के आता हूँ. பிறகு ஒரு வியாபி ஆகி வரேன். सर्व आत्माओं में नहीं आता हूँ. எல்லா ஆத்மாக்களுக்குள்ள வர்றதில்ல. सर्व आत्माएं सो परमात्मा नहीं है. எல்லா ஆத்மாக்கள் சோ பரமாத்மாக்கள் இல்ல, பரமாத்மா இல்ல. जो कह देते हैं भक्ति मार्ग में, எந்த விஷயத்த சொல்லிடுறாங்க பக்தி மார்க்கத்துல, गुरु गोसाई लोग सिखाते हैं குருகள் கத்து கொடுக்கறாங்க आत्मा सो परमात्मा. ஆத்மா சோ பரமாத்மான்னு. हर आत्मा परमात्मा नहीं बन सकती. ஒவ்வொரு ஆத்மா பரமாத்மா ஆக இருக்க முடியாது, परमात्मा का रूप नहीं हो सकती. பரமாத்மாவினோட ரூபமாக இருக்க முடியாது. कहते हैं परम पिता परमात्मा, तो जरूर है. சொல்லிடுறாங்க பரம்பிதா பரமாத்மா, அப்போ கண்டிப்பாக जो भी आत्माएं हैं उन सबका कोई एक पिता है जिसका யாரெல்லாம் ஆத்மாக்கள் இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே அப்பா இருக்காங்க. कोई पिता नहीं है, वो सुप्रीम फादर है. அவங்களுக்கு யாரோ அப்பா இருக்காங்க, அவங்க சுப்ரீம் ஃபாதரா இருக்காங்க. लेकिन वो जिसमें प्रवेश करता है ஆனா அவங்க யாருக்குள்ள பிரவேசம் செய்யறாங்களோ वो सुप्रीम हीरो है. அவங்க சுப்ரீம் ஹீரோ இருக்காங்க, हीरो पार्टधारी है, ஹீரோ பார்ட்தாரி இருக்காங்க, सुपर पार्ट बजाने वाला है. சூப்பர் பார்ட் செய்யக்கூடியவங்க இருக்காங்க. बाकी மற்றபடி सुप्रीम सोल नहीं, சுப்ரீம் சோல் இல்ல, सुप्रीम फादर नहीं है. சுப்ரீம் ஃபாதர் கிடையாது. वो महादेव कहा जाता है. அவங்கள மகாதேவன் சொல்லப்படுகிறது, देवताओं में सबसे बड़ा சொல்லப்படுகிறாங்க. தேவதைகள்ல எல்லாத்தை விட देवता. பெரிய தேவதா. 33 करोड़ देवताओं में सबसे बड़े देवता है 3. 33 கோடி தேவதைகள்ல எல்லாத்தை விட பெரியவங்க இருக்காங்க 3 பேரு. त्रिमूर्ति शिव जी ने कहा जाता है. திரிமூர்த்தி சிவன் சொல்லி யாருக்கு சொல்லப்படுகிறாங்க? ब्रह्मा विष्णु शंकर. பிரம்மா விஷ்ணு சங்கர். जिनकी यादगार में हमारे यहाँ भारतीय யாரோட நினைவார்த்தத்துல நம்மளோடது எப்படின்னா இங்க பாரதிய परंपरा में आज भी झंडारोहण किया जाता है. பாரதிய பரம்பரையில இன்னைக்கு கூடயும் பிளாக் ஹாய்ஸ்ட் பண்ணப்படுகிறது. लाल कपड़ा किस रंग का यादगार है? இந்த ரெட் கலர் இது இருக்கு இல்லையா, சிகப்பு கலர் ஆட எந்த விஷயத்துக்கான நினைவார்த்தமா இருக்கு? शंकर के क्रांति का यादगार. சங்கரினோட கிராந்திக்கான நினைவார்த்தமா இருக்கு. ऐसी क्रांति की அப்படிப்பட்ட அதாவது புரட்சியை பண்ணாங்க, जिससे सारी दुनिया में ज्ञान की लहर फैल गई. அதனால முழு உலகத்துல ஞானத்தினோட அலை பரவிடுச்சு. सब अधर्मों का विनाश हो गया. எல்லா அதர்மங்களினோட விநாசம் ஆயிடுச்சு. सब दुष्टों का विनाश हो गया. எல்லா துஷ்டர்களினோட விநாசம் ஆயிடுச்சு. और विष्णु द्वारा பிறகு விஷ்ணு மூலமாக पालना कराता हूँ. பாலனைய செய்ய வைக்கிறேன். इसकी पालना कराता हूँ யாரோட பாலனைய செய்ய வைக்கிறேன்? जो सद्धर्म स्थापन होता है ब्रह्मा के द्वारा. பிரம்மா மூலமாக என்ன உண்மையான தர்ம சத்தர்மத்தினோட ஸ்தாபனை ஆகுதோ उस ब्रह्मा के द्वारा स्थापन हुए सद्धर्म माना स्वर्गीय धर्म. அந்த பிரம்மா மூலமா ஸ்தாபனை இருக்கக்கூடிய சத் தர்ம அதாவது ஸ்வர்கிய தர்மம் என்ன இருக்கு? देवी देवता सनातन धर्म की पालना कराता हूँ. தேவி தேவதா சனாதன் தர்மத்தினோட பாலனைய செய்ய வைக்கிறேன். तो ये 3 देवताएं हैं. அப்போ இங்க 3 தேவதைகளா இருக்காங்க. 3 देवताओं को देव देव 2 को कहा जाता है. 3 தேவதைகள்ல தேவ தேவ तो ब्रह्मा देव, எப்படி ஒருத்தருக்கு பிரம்மா தேவ், एक विष्णु देव, இன்னொருத்தர் விஷ்ணு தேவ். और उनसे सबसे ऊपर அவங்க எல்லாத்த விட மேல देव देव महादेव कहा जाता है. तो वो भी देवता. தேவதேவ மகாதேவன் சொல்லப்படுகிறாங்க. அப்படி பார்த்தோம்னா அவங்க கூடயும் தேவதை தான். लेकिन गलती से भगवान समझ लिया. ஆனா தவறாகி பகவானன் சொல்லி நினைச்சுக்கிட்டாங்க. जैसे रामकृष्ण को भगवान समझ लिया, எப்படி ராமகிருஷ்ணனை பகவானன் நினைச்சுக்கிட்டாங்களோ
वैसे महादेव को भी भगवान समझ लिया। அதே மாதிரி மகாதேவனுக்கு கூடயும் பகவான் சொல்லி நினைச்சுட்டாங்க। वास्तव में महादेव भगवान नहीं है। வாஸ்தவத்துல மகாதேவ் பகவான் இல்ல। महादेव में மகாதேவனுக்குள்ள वो सुप्रीम सोल शिव அந்த சுப்ரீம் சோல் சிவன் प्रवेश करता है। பிரவேசம் செய்றாங்க। तो शिव शंकर अलग हुए या एक हुआ? அப்போ சிவ் சங்கர் தனி ஆனாங்களா இல்லன்னா ஒன்னுதான் ஆனாங்களா? शिव की आत्मा अलग हुई, சிவனோட ஆத்மா தனி ஆனாங்களா? शंकर की आत्मा பிறகு சங்கரனோட ஆத்மா अलग हुई। आत्माएं अलग अलग है தனி ஆனாங்க। ஆத்மாக்கள் தனித்தனியானவங்க। लेकिन शरीर ஆனா சரீரம் शरीर சரீரம் ஒண்ணுதான் இருக்கு। तो जिसमें वो प्रवेश करके निराकार संसार में निराकारी स्टेज में प्रत्यक्ष होता है, அதனால யாருக்குள்ள பிரவேசம் பண்ணி நிராகரி ஸ்டேஜ்ல என்ன பிரத்யக்ஷம் ஆகுறாங்களோ तो उसको कहा जाता है बड़े से बड़ा धर्म पिता। அப்ப அவங்களுக்கு சொல்லப்படுகிறாங்க எல்லாத்தை விட பெரிய தர்ம பிதா। बापों का भी बाप, அப்பாக்களுக்கு கூடயும் அப்பா। जो भी धर्म पिताएं हैं, யாரெல்லாம் தர்ம பிதாக்கள் இருக்காங்க, इब्राहिम, बुद्ध, क्राइस्ट, गुरु नानक, இப்ராஹிம், புத்த, கிரைஸ்ட், குரு நானக், वो महान आत्माएं तो हैं, அவங்க மகான் ஆத்மாக்கள் தான் இருக்காங்க। अपने अपने धर्मों के पिता तो हैं, அவங்க தர்மங்களுக்கு அப்பா தான் இருக்காங்க। लेकिन उन धर्म पिताओं का भी ஆனா அந்த தர்ம பிதாக்களுக்கு கூடயும் वो बाप है। அவங்க அப்பா இருக்காங்க। ओम शांति। இது कण कण में नहीं है भगवान, भगवान सर्वव्यापी नहीं एक व्यापी है। அதாவது துகள் துகள்ல பகவான் இல்ல, பகவான் சர்வவியாபி இல்ல, அதாவது எல்லாருக்குள்ள இல்ல, எல்லா இடத்துலயும் இல்ல। பகவான் ஒரு வியாபி ஆயிருக்காங்க, ஒருத்தருக்குள்ளதான் இருக்காங்க என்றதுக்கான கிளிப் வீடியோ கம்ப்ளீட் ஆயிடுச்சு। ஓம் சாந்தி।